அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நரகத்திற்கே கொண்டு செல்லும் பொய். குழந்தைகளிடம் பொய் பேசக்கூடாது. குழந்தைகளிடம் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, தீய வார்த்தைகளை பேசக்கூடாது என்று விரும்பும் பெற்றோர்கள் தம் குழந்தைகளிடமே பொய் பேசும் பழக்கத்தை உருவாக்கி விடுகிறார்கள். கடன்காரன் வீட்டுக்கு வந்து தந்தையை கேட்டால் வீட்டில் இருந்து கொண்டே தம் குழந்தையிடம் தான் இல்லை என்று சொல்லி குழந்தையின் உள்ளத்தில் பொய் பேசும் பழக்கத்திற்கு அடித்தளம் போடுகிறார்கள். இவ்வாறு பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதினால் நம் குழந்தைகள் வளரும் போது பொய் சொல்லியே உருவாகிறது. பள்ளிக்கூடம் போகாமல் ஊர் சுற்றிவிட்டு வந்து பள்ளிக்கூடம் போனதாக பொய் சொல்லுவது, ஸ்பெஷல் கிளாஸ் இன்று உள்ளது என்று கூறிவிட்டு சினிமாவுக்கு போய்விட்டு வருவது போன்ற நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின் பின் விளைவே. எனவே பெற்றோர்கள் தம் குழந்தைகளிடம் பொய் பேசும் பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்கின்றதோ அதை போல எல்லா குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. விலங்குகள் அங்கக்குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முழுமையான விலங்கை சேதப்படுத்துவது போல் பெற்றோர்கள் தம் குழந்தைகளை இயற்கையான மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதர்களாகவே, கிறிஸ்தவர்களாகவே, நெருப்பு வணங்கிகளாகவே ஆக்கிவிடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 1359. மார்க்கத்திலும் பொய். இஸ்லாமிய மார்க்கம் திருக்குர்ஆன் ஆதாரபூர்வமான நபி மொழிகளின் அடிப்படையில் அமைந்ததாகும். ஆனால் சிலர் தங்களின் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தங்களின் வளர்ச்சிக்காகவும் வேறு பல காரணங்களுக்காகவும் இஸ்லாத்தின் சட்டங்களில் விளையாடுகிறார்கள். இஸ்லாத்தில் இல்லாததை நபிகளார் கூறியதாக பொய்யான செய்திகளை மக்கள் மன்றங்களில் உலாவ விடுகிறார்கள். இதனால் கிடைக்கும் தண்டனை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. மக்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தீய செயல்களிலிருந்து எச்சரிக்கை செய்வதற்காகவோ நபிகளார் கூறாததை கூறியதாக கூறினால் அவருக்கு தண்டனை கிடைக்கும். நான் சொல்லாததை நான் சொன்னதாக என் மீது பொய் சொல்லாதீர்கள், ஏனெனில் என் மீது பொய்யுரைப்பவன் நிச்சயம் நரகத்தின் நுழைவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 106. பெருமைக்காக பொய் பேசுவது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை மணமுடித்திருக்கும் போது சக்களத்தியிடத்தில் தம் கணவரை எதையும் தராத போது எனக்கு இதை வாங்கி கொடுத்தார், அதை வாங்கி கொடுத்தார் என்று கூறும் பொய்யும் தண்டனைக்குரியதாகும். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு சக்களத்தி ஒருவர் இருக்கிறார். நான் அவரிடம் என் கணவர் எனக்கு வழங்காத ஒன்றை வழங்கியதாக காட்டிக்கொண்டால் அது குற்றமாகுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிடைக்கப்பெறாத ஒன்றை கிடைத்ததாக காட்டிக்கொள்வர் போலியான 2 ஆடைகளை அணிந்து கொண்டவர் போலாவார் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5219. நயவஞ்சகனின் குணங்கள் 4. இந்த 4இல் ஒரு குணம் இருந்தாலும் அவரின் நயவஞ்சகனின் ஒரு குணம் உள்ளதாகவே கருதப்படுவார். அவர் தொழுபவராக, நோன்பு நோற்றவராக இருந்தாலும் சரியே. 4 குணங்கள் எவனிடம் குடிகொண்டுள்ளதோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகன், முனாபிக் ஆவான். எவனிடம் அவற்றில் ஒரு குணம் குடிகொண்டுள்ளதோ
அவன் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு குணம் அவனிடம் குடியிருக்கும். ஏதேனும் ஒன்றை நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வதும், பேசும்போது பொய் சொல்வதும், ஒப்பந்தம் செய்து கொண்டால் நம்பிக்கை மோசடி செய்வதும், வழக்காடினால் அவமதிப்பதும் தான் அவை நான்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 34. செய்தியில் நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3 ஆகும். அவன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லிம் என்று கூறிக்கொண்டாலும் சரியே என்று இடம்பெற்றுள்ளது. எனவே பொய்யினால் கிடைக்கும் நரகத்தின் தண்டனையை பயந்து மறுமையின் வெற்றியை கவனத்தில் கொண்டு பொய் பேசுவதை தவிர்ப்போம், உண்மையை மட்டும் உரைப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.